குடமுழுக்கு ஸ்டாலின் செய்ய வேண்டும். ஆக இன்னைக்கு கங்கையில நடக்கின்ற 144 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற குடமுழுக்குல போய் ஸ்டாலின் ஸ்நானம் செஞ்சாதான் தமிழகத்தில் அவர்கள் செய்த பாவங்கள்லாம் விலகும். ஏனென்றால் இதே விவசாயிகளை பெருமாநல்லூரில் சுட்டு கொன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு பாவ பரிகாரம்னா அங்கதான் போகணும் என்பது எனது கருத்து. பட்ஜெட்டை எதிர்த்து 8ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம் தமிழகத்தை புறக்கணிச்சிருக்காங்க மத்திய அரசு. இல்ல இதே மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. நான் கேக்குறேன், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மாசத்துக்கு 1 லட்சம் வருமானம் வருவங்க கூட சம்பளம் வாங்குவது கூட வருமான வரி கட்டக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்படிப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா? 6000 கோடி ரூபாய் தமிழகத்துல ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது. இது ஸ்டாலின் கூட்டணி இருந்த யூபி அரசாங்கத்தை விட பல மடங்கு அதிகம். இதை ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? ஆக வேண்டும் என்றே நாடகம் ஆடுகிறார்களே தவிர தமிழகம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படவில்லை என்பதும் தமிழக மக்கள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது, மோடிஜிக்கு அக்கறை இருக்கிறது, தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் வர இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டுல கல்லூரி உள்ள பாலியல் குற்றங்கள், பள்ளியில பாலியல் குற்றங்கள், ஆசிரியர்கள் குழந்தைகளை கசக்கி போடுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன் எல்லாருக்கும் தைரியம் வருதுன்னா, திமுக கொடியை கட்டிட்டு போனா எல்லாரும் விட்டுருவாங்க. திமுக பேரை சொல்லிட்டு போய் அது யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, யார் அந்த காரனும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏனென்றால் யார் அந்த பார்ல உட்கார்ந்து டாஸ்மாக்ல குடிச்சிட்டு எல்லா குற்றங்களும் நடைபெறுகிறது. அதனால் திமுக முதலில் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன். போராட்டத்தில் கலந்துட்டவங்க யாருமே இந்துக்கள் கிடையாது, எல்லாமே பாஜக. இல்ல எல்லாருமே இந்துக்கள், பாஜக காரங்க இந்துக்கள் பொதுமக்கள். போய் அங்க 2-3 பேரோட பேட்டி எடுங்க, தெரியும் அப்போ.